SS வாவாசானின் சார்பாக தத்தோ சஹுல் ஹமீத் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஷேரசிங் அவர்கள். அன்புடன் அழைக்கிறோம். My pleasure to welcome on stage the Consul General of Malaysia for South India, Ms. Chitra Devi avargal. கான்சுல் ஜெனரல் ஆஃப் மலேசியா சவுத் இந்தியா திருமதி சித்ரா தேவி அவர்களே, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியானது எங்களுக்கு மிக மிக முக்கியமான நிகழ்ச்சி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அஸ்ட்ரோவானது மிகப்பெரிய ஒரு நிறுவனம் மலேசியாவில். அவங்க அர்ச்சனா அவர்கள் ஏற்கனவே சொன்னாங்க, ஒரு 170 தொலைக்காட்சி அலைவரிசைகள் எங்கள்கிட்ட இருக்குது, 37 ஹை டெஃபினிஷன் சேனல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்றைக்கி நம்ம சன் டிவி, விஜய் டிவி, ராஜ் டிவி, ஜெயா டிவி மாதிரி எங்கள்கிட்ட ஒரு 68 டெலிவிஷன் சேனல்ஸ் இருக்குது. நாங்களே தயாரித்து அதை செய்கிறோம். நாம் உங்களுக்கு தெரியும், ஒரு டெலிவிஷன் சேனல் நடத்துறது எப்படிங்கிறது உங்களுக்குலாம் தெரியும். அது நாங்கள் நார்மலாக என்ன சொல்கிறோன்னா, ஒரு டெலிவிஷன் சேனல்ஸ் ஒரு ஹங்க்ரி மான்ஸ்டர்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஒரு ஒயிட் எலிஃபென்ட்னு சொல்லுவோம். யூ ஹேவ் டு புட் ஆல் த டைம், வெதர் யூ ஆர் மேக்கிங் மணி ஆர் நாட், யூ ஹேவ் டு புட் ஆல் த டைம் த கண்டென்ட். ஒன்று தான். ஏன் இது இந்த இடத்துல சொல்கிறேன்னு சொன்னால், திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் திரைப்பட நடிகர்களுக்கும் திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கும் சொல்கிறேன், மலேசியாவில் நீங்கள் கண்டென்ட் பற்றியோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை பற்றியோ திரைப்படத்தை பற்றியோ பண்ணணும்னா தயவு செஞ்சு எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு தருவோம். அதே மாதிரி பிரிண்ட் ஆகட்டும், நியூ மீடியா ஆகட்டும், அஸ்ட்ரோ உலகம் நியூ மீடியா ஆகட்டும், எல்லா இதுலேயும் நாங்கள் தான் நம்பர் 1ல் இருக்கிறோம். அதே சமயத்தில் எங்களுக்கு திரைப்படத்தில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ ஒரு சின்ன குழந்தை எப்படி தவழ்ந்து வருதோ அந்த மாதிரி தான் தவழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். சமுத்திரகனி அவர்களுக்கு தெரியும், எங்களுடைய நிறுவனத்துக்கு வந்திருக்கிறாங்க. என்னன்னா, மலாய் அண்ட் சைனீஸில் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மலாயில் பார்த்தீங்கன்னா ஒம்பாக் ரிண்டுன்னு ஒரு படம் எடுத்தோம். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவங்க கயா அவர்கள் நிறைய உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அந்த ஹாரர் த்ரில்லர்லாம் அவங்க டிட் சோ மெனி ஹாரர் அண்ட் த்ரில்லர் மூவிஸ் ரொம்ப அருமையாக செஞ்சிகிட்டு இருக்கிறோம். இப்போ அண்மை காலத்தில் ஒரு சீன படம் பண்ணணும். அதை இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்களுக்காக நான் சொல்லிக்கிறேன், நடிகர்களுக்காக சொல்கிறேன். அதை ஜேர்னின்னு ஒரு படம், எல்லாமே புதுமுகம், யாருமே ஏற்கனவே அறிமுகமானவங்க இல்லை. ஜேர்னின்னு ஒரு படம். அந்த படத்தை நாங்கள் செய்கிறப்ப அது என்ன முடியுமா முடியாதான்னு நினச்சோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஊர் பணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோடி ரூபாயில் நாங்கள் அதை செஞ்சுருந்தோம்னா, அது ஒரு 25 கோடி ரூபாய்க்கு மேலே, ஒரு 25 to 30 கோடி ரூபாய்க்கு மேலே தியேட்டர்லேயும் எங்களுக்கு வசூல் பண்ணது அந்த சின்ன நாட்டில். ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த ஒரு கண்டென்ட்டு அதை எப்படி நாம் அந்த தொலைக்காட்சியில், அதாவது திரைப்படங்களை எப்படி கொண்டு போகணுங்கிறதெல்லாம் பார்த்து அந்த நிகழ்ச்சி செஞ்சுருக்கிறோம். அதை இங்கே யாராவது அதே படத்தை தமிழில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட எங்கள்கிட்ட அணுகலாம். நீங்கள் அந்த மாதிரி நிறைய படங்கள் தயாரிச்சிருக்கிறோம். தமிழில் அப்பளம்னு ஒரு படம் பண்ணணும், அதுவும் ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதற்கு பிறகு இந்த படத்தை இந்த அளவுக்கு நாங்கள் செஞ்சுருக்கிறதுக்கு காரணம் திரு CK அவர்கள் தான். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம மிகப்பெரிய ஒரு பாராட்டு செலுத்தணும். ஒரு இளைஞர், துடிப்பானவர். அவர் தமிழில் அறிமுகமாகிறத விட மலாயில் எல்லாருக்கும் ரொம்ப பாப்புலர், மலாய் ட்ராமாவெல்லாம் வருவார். அவர் இந்த கதையெல்லாம் கொண்டு எங்கள்கிட்ட சொன்னப்போ எங்கள் மனசு ரொம்ப கவர்ந்தது. அதனால் நிச்சயமாக இதை நம்ம தமிழ் படுத்தணும். இந்த தமிழோட இங்கே இந்த மைந்தன் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா 100% எல்லாமே மலேசிய தமிழர்கள் தான். வேறு மலேசிய தமிழர்கள், மலேசிய இந்தியர்கள்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வேறு யாருமே இதில் இன்வால்வ் ஆகலை. வேறு எந்த ஒரு நாட்டினர்களும் எதுவும் இன்வால்வ் ஆகாமல் 100க்கு 100 அந்த நம்ம ISI முத்திரை குத்துன மாதிரி இதில் குத்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இது ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கலாம்.
இதில் நம்ம சக்சீட் ஆனோம்னா நிச்சயமாக வந்து அடுத்தது அவங்க சித்ரா தேவி அவர்கள் எங்கள்கிட்ட பேசுகிறப்ப சொன்னாங்க, நீங்கள் ஏன் வந்து இந்தியா மலேசியா மாதிரி ஒரு 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 கூட்டு தயாரிப்பு நீங்கள் தான் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக வந்து அதற்கும் நாங்கள் வந்து அவர்களுடைய கோரிக்கைக்கும் செவி சாய்க்கிறோம். நாங்கள் நிச்சயமாக அடுத்தது வந்து இந்தியாவில் இருக்கிற உங்கள் மாதிரி இருக்கிறவங்க யாராவது முன் வந்தாங்கன்னா நிச்சயமாக நாங்கள் வந்து இந்தியாவும் மலேசியாவும் சேர்ந்து தமிழ் படங்களோ இல்லை மற்ற மொழி படங்களோ செய்ய தயாராக இருக்கிறோம். குறிப்பாக என்னென்னா ஒரு திரைப்படங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு வெரி வெரி ரிஸ்க் ஃபேக்டர். வருமா வராதான்னு தெரியாது, இருந்தாலும் அதனால் வந்து ரொம்ப நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுக்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப காசியஸாக எடுக்கணும்னு நினைக்கிறோம். அதற்காக தான் வந்து எங்களுடைய ஒரு முன்னோட்டத்தை வந்து இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் தெரியப்படுத்துகிறோம். அஸ்ட்ரோ ஷாங்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனி அஸ்ட்ரோவில் இருக்குது. இது வந்து சிஸ்டர் கம்பெனி ஃபார் அஸ்ட்ரோ. இவங்க வந்து நிறைய தே ஆர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெரி வெல். இவங்க வந்து இங்கே இருக்கிற ஒரு தமிழ் திரையுலகத்தோடு இணைந்து செய்கிறதுக்கு இது ஒரு பாலமாக இருக்கட்டும் அப்படிங்கிறத இங்கே வந்து நாங்கள் இந்த செஞ்சுருக்கிறோம். இந்த ட்ரெய்லர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதனால் அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள், அதனுடைய நடிகர்கள் நடிகைகள் அவங்க ஸ்டைலாக இருக்கிறாங்க, கீதா இருக்கிறாங்க, உதயா இருக்கிறாரு. இந்த மியூசிக் போட்டவரை வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டணும். அவருக்கு அவ்வளோவா தமிழ் தெரியாது, இருந்தாலும் வந்து அந்த தமிழில் வந்து ரொம்ப அருமையான மியூசிக் போட்டிருக்கிறாரு. அதனால் அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய பாராட்டு. So please allow me to speak in English. To all our guests, honored guests, sponsors, especially to Ms. Chitra, who is the Consul General in India for Malaysia. Thank you all for coming to our audio launch of our second Tamil movie, Malaysian Tamil movie, and we're so proud to bring it to India. And we have so much hope for this movie, and I hope we will get a lot of support for it in Malaysia when we launch it on the 7th of August. And hopefully we'll be having some meetings with some of our Indian partners and colleagues and new friends about bringing the movie to India for perhaps a cinema release here. So I'm looking forward to those meetings. Thank you also to our partners SS Wawasan, and also thank you so much to everybody, especially the media, for being here. Thank you. Medias, all the directors and Malaysia Tourist, Ms. Chitra, and Astro, Dr. Rajamani, and Ms. Najwa. So welcome to my audio launch. This is my first movie joined with Astro Show. We'll be best for this movie. Hopefully, thanks, you all going to support me. Thank you very much. பெரியவங்களாம் இருக்காங்க, இவங்களாம் பேசினதுக்கப்புறம் நான் பேசுவேன்னு நினச்சேன். அப்போ அவங்கக்கிட்டேருந்து ஒரு 2-3 டிப்ஸ் கிடைக்கும். அப்போ ஏதாவது அடிச்சு விடலாம் அப்படின்னு நினச்சேன், மாட்டிக்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி இதான் முதல் முறை எல்லாரையும் ப்ரெஸ்லேருந்து பெரிய பெரிய ஜாம்புவான்கள்லாம் என் முன்னுக்கு நின்றுக்கிட்டு இருக்காங்க, என்ன பேசுகிறேன்னு தெரியல. இதான் முதல் முறையாக நான் இப்படி ஒரு ஆடியோ லான்ச்சில் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மைந்தன் திரைப்படம் இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு நான் கனவுக்குள்ளே நினச்சதில்லை படத்தை பண்ணும்போது. அதனால் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது ஆஸ்ட்ரோ ஷோவுக்கு என்னோட முக்கியமான நன்றி நான் இந்த அரங்கில் சொல்லிக்கணும். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராஜாமணி அவர்களுக்கு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். அவர் கேட்டார் ஹாப்பியான்னு கேட்டார், பார்த்துட்டு இப்படி ஒரு ஆடியோ லான்ச் பண்ணிவிட்டு ஹாப்பியான்னு கேட்டால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்படி இங்கிலீஷ் ஸ்டைலாக நீங்கள் பேசியிருக்கேன், இங்கே பேஸ்மெண்ட் கீழே கொஞ்சம் காலை ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நான் நர்வஸாக இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் படம் பார்த்து வளர்ந்தேன் அப்படின்னு சொன்னால் ரஜினி சார், கமல் சார் படம் பார்த்து வளர்ந்தேன்னு சொன்னால் அது எஸ்பி முத்துராமன் சார் அவர் படம் தான் நிறையா இருக்கும். எல்லாருக்கும் தெரியும், நிச்சயமாக அவர் படமாக தான் இருக்கும். 80s அவர் படத்தை பார்க்காம இருக்க மாட்டாங்க யாரும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது கண்டிப்பாக எஸ்பி முத்துராமன் சார் படத்தை பார்க்காம இருக்க மாட்டேன். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரஜினி சார், கமல் சார் நடிக்கிறாருன்னு. படத்தை பற்றி விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு பெரியவா ஜாம்பவான் எஸ்பி முத்துராமன் சார் அவர் அப்படின்னு தெரிய வந்தது. இன்னைக்கு அவர்கிட்ட அவர் பக்கத்தில் உட்கார்ற வாய்ப்பு, அது மட்டும் இல்லாமல் அவரோட கை குலுக்கி என்ன அறிமுகப்படுத்திக்க அளவுக்கு வளர வாய்ப்பு கொடுத்த மலேசியா தமிழ் திரைப்பட உலகத்துக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா நான் இங்கே இருக்க, எனக்கு தெரிஞ்சு இதான் கடல். 100 ஆண்டு தாண்டின ஒரு சினிமா உலகத்தில் நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் ஆற்ற பக்கம் தான் கடந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி சமுத்திரகனி அண்ணன் இருக்காங்க, சமுத்திரத்தில் கொண்டாந்து விட்டாங்க. எப்படி ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ இன்னும் நீச்சல் அடிக்கலை, ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாத்தையும் பார்த்ததில்.
மேடம் நஜ்வா எஸ்ட்ரோ ஷோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ரொம்ப அழகானவங்க, இங்கிலீஷில் பேசினாங்க போது. அப்புறம் காயத்ரி சூழின் பிள்ளை அவங்க ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. நான் வந்து இந்த படத்தை கொண்டு போயிட்டு அவங்கள்ட்ட பேசும்போது, மைந்தன்ற படம் நான் பண்ணுறேன், எப்படி ஏதாவது ஆதரவு வரும் அவங்க சைட்டில் இருந்து ஏதாவது பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப ஊக்குவித்து பேசினாங்க. அதனால் இன்னைக்கு இங்கே ட்ரெய்லர் பார்க்கணுன்னு சொன்னால் அவங்களாம் ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் பேக்கர் அவர் தான் என் கூட இருந்து இவ்வளோ நாள் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு காரணமாக இருந்தார். பேக்கர் எல்லாருக்கும் தெரியும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி சண்டை போட்டுக்குவோம் நாங்கள் 2 பேரும் நிறைய விஷயத்தில் பேசிக்க மாட்டோம். பட் எல்லாமே மைந்தனுக்காக அப்படின்னு உறுதியாக இருந்தோம் 2 பேரும். அதனால் டாக்டர் ராஜமணி அவர்கள் எங்களை இவ்வளோ தூரம் கொண்டாந்து விட்டார். சொன்னார் ஒரு வார்த்தை ஆரம்பித்தோன்னே, நாங்கள் நம்பர் 1 கம்பெனியாக இருக்கோம், யார் வந்தாலும் ஆதரவு கொடுப்போன்னு. இன்றைக்கி நான் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக அதை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் அவருக்கும் எஸ்ட்ரோ ஷோக்கும் முதல்ல நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். என்னோடய பார்ட்னர், நான் சிகே ஃபிலிம்ஸ் மூலிமா இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தேன். படம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆதரவாக இருந்த டாக்டர் சாவுலாமியிட கண்டிப்பாக என்னால் மறக்க முடியாது. அவங்க தான் ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் பூனேஸ்வரன் அவர் தான் எனக்கு அறிமுகமானார் படத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு. ஸோ அவர் கொடுத்த சப்போர்ட்டில் தான் இந்த படத்தை நான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்து மைந்தன் கடல் தாண்டி வந்து ஆடியோ லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாம் ஒரு பெரிய முக்கியமான காரணம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு அங்கே மலேசியாவில் பேசிக்கிறாங்க எல்லாம். ஏன்னா ட்ரெய்லர் லான்ச் பண்ணிட்டோம், ரிலீஸ் பண்ணிட்டோம். படம் 8ஆம் மாதம் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த நம்பிக்கையில் இங்கே தமிழில் பண்ணியிருக்கோம் படம் அப்படின்னு இங்கே வந்து ஆடியோ லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. இன்றைக்கி நான் அதை என் கண்ணால் பார்க்குறேன். ஒரு செலிப்ரிட்டியாக பார்க்குறேன், ஒரு இயக்குனராக பார்க்குறேன், ஒரு தயாரிப்பாளராக இதை பார்க்குறேன். அதனால் எல்லாருக்கும் இந்த வேலையில் நிறைய பேர் இருக்காங்க, யார் பேரையும் சொல்ல மறந்துட்டேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா கால் இன்னும் ஆடிக்கிட்டு இருக்கு கீழே. ஸோ எப்படியாவது நான் கை தாங்களாக போய் அங்கே உட்காந்துடணும். அதுக்கு முன்னுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லி விடைபெறேன். தேங்க்யூ. We kind of thought this movie has potential. Something different, never has been done before. Drifting scenes, fights, comedy, everything was in. So we thought about it. Why not we get into it, fully go, full swing. We had the help from THR Raga. We had the help from Astro Winmin, from Dr. Raj side, and Astro Shaw, especially. If they would have said no, this project will not even come here. So to my boss Gayatri Salim Pillai, to Najwa Abubakar, and to all the artists who actually put those faith in giving us the opportunity to make this work. Thank you so much, guys, and I hope you guys watch this film. Thank you. சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இங்க வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்குமே வணக்கம். பத்திரிகை அன்பர்கள், நிறைய பிரமுகர்கள்லாம் வந்திருக்கீங்க, ஆஸ்ட்ரோ டீம், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த என்னுடைய அடுத்த படம் நீ எல்லாம் நல்லா வரோட படத்துடைய கேப்டன் இயக்குனர் நாகேந்திரன் அண்ணன், அப்புறம் சமுத்திரகனி அண்ணன், என்னுடைய சென்னை கவான் விமல், தேங்க்யூ கவான், எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமராமேன் ஏகாம்பரம் அண்ணன் வந்திருக்கிறாரு, தேங்க்யூ ஸோ மச். நடிக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப தூரம், எனக்கு பேஷன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் நடிப்புனாலே விழுந்தடிச்சு ஓடிடுவேன் நான். சென்னையிலையும் சரி மலேசியாலையும் சரி கேரக்டர்ஸ் யாராவது ஆஃபர் பண்ணும்போது வேண்டாம்பா விட்டுருங்க அப்படின்னு ஓடிடுவேன். ஸோ கதையை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சி குமரேசன் வந்து கோழி அமுக்கிற மாதிரி உட்கார வச்சு கதையை சொன்னார். நீங்கள் கதையெல்லாம் சொல்லுவீங்க, நான் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். பட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்களேன் அப்படின்னு சொன்னார். கதையை கேட்ட பிறகு அந்த கதையும் சரி கேரக்டரும் சரி இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. மலேசியாவில் நடக்கிற ஒரு உண்மை சம்பவத்தை சித்தரிக்கும் ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனையை வந்து இவ்வளோ என்டர்டெய்னிங்காக கொண்டு போக முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் படம் பண்ணேன். இந்த படத்தில் 2 கதாநாயகி, ஒன்று நான், இன்னொன்று ஷைலா. என்னுடைய ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் வந்து எப்படி இருக்கும்னாக்கா, ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போதோ, எங்கே அடி வாங்கிட்டு வர போறணும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா வீட்டுக்கு வந்தாலே எங்கேயாவது ப்ளூ பிளாக்காக இருக்கும், அடிபட்டு கிடப்பேன், இல்லை ரத்த காயமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு போராட்டமான சேலஞ்சிங்கான ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு. கஷ்டமாக இருந்தாலும் இஷ்டப்பட்டு செஞ்ச ரொம்ப ஃபன்னான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மைந்தன் படத்தில் வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள், ஜாம்பவான்கள், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் செலிபிரிட்டிஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அந்த டீமில் நானும் ஒரு ஆள் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அண்ட் இதில் ஆஸ்ட்ரோ வந்து ஒரு பாட்டாக இப்போ வரும்போது இன்னும் சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது. மைந்தன் பாட்டையும் கேளுங்க, படம் வந்தால் படத்தையும் பாருங்கள். தேங்க்யூ. எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் முதல்ல ஸ்கிரிப்டை கேட்டு தான் நான் வந்து அந்த படத்துக்கு ஓகே சொன்னேன். ஏன்னா ரொம்ப பயமாக இருந்தது.
பட் இருந்தாலும் இந்த படத்தை இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸில், அதாவது ஒரு ப்ரெஸ்ஸில் பார்க்கும்போது ஐ ரியலி ஃபீல் வெரி ஆனர்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ. ஐ ஹோப் இல் பி அ ஸ்பெஷல் மூவி டு ஆல் ஆஃப் யூ ஆர் தேர். ஏன்னா இந்த படத்தோட ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் இந்த படத்தில் இருக்கும். And this message should reach all of you out there. Thank you so much to Astro Shaw for all your contribution to this movie. Thank you so much, CK sir, for all your teaching in my acting. Thank you so much, Manshir, for not you, I won't be here. Thank you so much, all of you. Thank you. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த ஆஸ்ட்ரோ ஷா நிறுவனத்துக்கும் மற்றும் இயக்குனர் குமரேசன் அவர்களுக்கும், பொன்னகப்பு கீதா அவர்களுக்கும், ஷைலா அவர்களுக்கும், இந்த மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஷுவல் பார்க்கும்போது ஒரு குவாலிட்டியான ஒரு கலர்ஃபுல் ஃபிலிமாக தெரிஞ்சிச்சு. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற ஆடியோ லான்ச் தான் மலேசியாவில் நிறைய நடக்கும். இது ஒரு புதுசாக இருக்குது. தமிழ் மக்கள், இங்கே உள்ள தமிழக மக்கள், எல்லா லாங்குவேஜ்ன்றது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. எல்லா மக்களும் கதை நன்றாக இருந்தால் நன்றாக ஓடும். ஸோ தைரியமாக இருங்க. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு இந்த படத்தை பற்றி பேசுகிறேன். முதலில் 3 கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க. அதில் சில லட்சம் பேர் மட்டும் சினிமாவுக்கு வர ஆசைப்படுவாங்க. அதில் ஒரு சிலர், கொஞ்சம் பேர் சினிமாவில் கஷ்டப்படுவாங்க, பாதி பேர் ஓடி போயிடுவாங்க, அதில் சில பேர் வெற்றி அடைவாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த மேடையில், இது பலருடைய கனவு, இது எனக்கு முதல் மேடை. இந்த மேடையில் என்னை ஒரு இயக்குனராக வைத்து படம் எடுத்து தயாரித்த என் முதல் தயாரிப்பாளருக்கு என் முதல்கள் வணக்கம். ஏன்னா ஒரு தாயை மறக்கலாம், தகப்பனை மறக்கலாம், அண்ணனை மறக்கலாம், அப்பாவை மறக்கலாம், யாரை வேணாலும் மறக்கலாம். முதல் தயாரிப்பாளனை மட்டும் மறந்தால் அது நன்றி கட்டவன். அதனால் முதலில் என் தயாரிப்பாளருக்கு நன்றி. பிறகு இந்த உலகத்தில் எல்லாரையும் மறந்து வாழலாம், நண்பர்கள் இல்லாமல் வாழவே முடியாது. இதற்கு இந்த படம் நான் பண்றதுக்கு காரணமாக இருந்த எனது நண்பன் ராஜ செந்தூர பாண்டியனுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த கம்பெனியினுடைய CEO நிர்மல் ராஜாராம் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஆடியோ ரிலீஸ்னா மலேசியாவில் போய் பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே பண்ண ஆஸ்ட்ரோ நிறுவனத்திற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். திரு ராஜமாணிக்கம் சார் அவர்கள், அதாவது இங்கே ஒர்க் பண்ணவர் தான் அவர். அங்கே போய் இந்த நிறுவனத்தை மிகப்பெரிய நிறுவனமாக, நம்பர் 1 நிறுவனமாக கொண்டு வந்திருக்கிறாரு. அவருடைய கடினமான உழைப்பு. பிறகு இந்த படத்தின் நாயகன் ஒரு படத்தை இயக்கி, ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி, ஒரு படத்தில் நடிப்பது என்பது மிக கடினமான ஒன்று. ஆனால் முதல்ல பார்த்தோன்னே நீ எல்லாம் கேள்வியே என்ன கேட்பானு, நீ எல்லாம் ஒரு ஹீரோவா, இவன் ஒரு படம் பண்ணுறான் பாரு, இவனுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்வாங்க. அதாவது எங்கள் அம்மா அடிக்க ஒரு தடவை சொல்லும். என்னென்னா நான் சொல்லுவேன், அம்மா அந்த பொண்ணு ரொம்ப சிவப்பாக இருக்குமா, அம்மா இந்த பையன் ரொம்ப சிவப்பாக இருக்காமா. சில பேர் சொல்லுவாங்க சிவப்பாக இருக்கிறவன் பொய்யே சொல்ல மாட்டேன், கருப்பாக இருக்கிறவன் பொய் சொல்லுவான்னு. இந்த மாதிரி எங்கள் அம்மா சொல்லுவான், டே உன் கலரு அவள் உடம்புல இருந்தா மச்சம்டா, அவ கலரு உன் உடம்புல இருந்தா தேமல்றா, உன் கலரு அவ உடம்புல எங்க இருக்கு தெரியுமா, சொல்லுமா எனக்கு தெரியாது. சொல்லும், உச்சம் தலையில இருக்குடா. உன் கலரு அவ கலரு உன் உடம்புல எங்க இருக்கு தெரியுமா, எங்கம்மா இருக்கு, உள்ளங்காலில் இருக்குடா, கருப்பு பெருசா சிவப்பு பெருசா அப்படின்னு கேட்கும் எங்க அம்மா. அது மாதிரி இந்த படத்தின் கதாநாயகன் உண்மையான திராவிடன் என்பது கருப்பு தான். கதாநாயகனா நடிக்கிறதுக்கு முழு தகுதியும் உள்ள குமரேசன் அவர்கள் இந்த படத்தினை எடுத்து மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஆஸ்ட்ரோ நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டருக்கு, நடித்த 2 கதாநாயகிகளுக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய பில்டப் கொடுத்தாங்க. கருப்புக்கு நண்பர் ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாரு, அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. டிஸ்னி மாதிரி, ஃபாக்ஸ் மாதிரி இவங்க ஆஸ்ட்ரோ ஷாவும் இங்கே படம் பண்ண வந்திருக்காங்க. அவங்களை வரவேற்கிறோம், வாழ்த்துக்கிறோம். மைந்தன் படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முடி நிறைச்சா டை அடிச்சுக்கலாம். இப்போது சிவப்பாக இருந்தால் அதுக்கு எப்படி டை அடிக்கிறதுன்னு தெரியல. இப்படி தான் பிறந்திருக்கோம். மலேசியாவிலேருந்து இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். அதே மாதிரி மேடையில் இருக்க பெரியோர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும்
மலேசியா நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஆக்டர்ஸுக்கெல்லாம் வந்து பசிக்காது, ஃபிலிம் சாப்பிடுவோம், ஓகே. ஆனால் இவ்வளோ நேரம் வந்து இந்த பசியை தாங்கிக்கிட்டு இங்கே எல்லாரையும் வந்து என்கரேஜ் பண்ணி கைத்தட்டலோட வாழ்த்தினதுக்கு முதல்ல இவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு இதே ஒரு நல்ல வரவேற்பு. பொதுவாக வந்து தமிழ் சினிமாவிலேருந்து நிறையா பேர் வந்து மலேசியாவில் போய் அங்கே ப்ரமோட் பண்ணுவோம். புதுசாக இருக்குது, அங்கேருந்து மலேசியாவிலேருந்து இங்கே வந்து ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. ஆஸ்ட்ரோக்கு முக்கியமாக வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா இங்கேருந்து தமிழ் சினிமா அங்கே போகும்போது ரொம்ப உதவி செய்வாங்க. அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம எல்லாருமே அவங்கள என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பெரிய பக்கபலம் வந்து மலேசியா தமிழர்கள் வந்து ரொம்ப ரசித்து படம் பார்ப்பாங்க. பொதுவாக வந்து ஓவர்சீஸ் ரிசல்ட் அப்படின்னாலே மலேசியாவிலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அதுதான் பிக்கெஸ்ட் ஏரியா. ஸோ அங்கே இருக்கிற டேலண்ட்ஸை வந்து வெளிப்படுத்துறதுக்கான நல்ல வாய்ப்பு. அவங்களுக்கும் இங்கேருந்து நம்ம அங்கே போகும்போது லோக்கல் ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டும் இங்கே இருக்கிற இயக்குநர்கள்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது சினிமா வளர்ந்துக்கிட்டு இருக்கும். தமிழ் சினிமா வந்து உலகம் முழுக்க வளர ஆரம்பிச்சிடும். முக்கியமாக மலேசியாவிலேருந்து அப்படியே வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி யாரோ ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி பணம் போட்டால் உடனே எடுத்துட முடிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு துறை இருந்தால் சொல்லுங்கள், எல்லாருமே பணம் போட்டுருவாங்க, டப்புன்னு எடுத்துடலாம். சினிமா ஸ்லாங்கில் சொல்லணும் அப்படின்னா தில் இருந்தால் படம் எடுக்கணும். வெற்றி தோல்வி நம்ம கையில் கிடையாது, கடவுள் கையிலையும் ஆடியன்ஸ் கையிலையும் தான். எல்லாரும் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி தான் படம் எடுக்கிறோம். நம்பிக்கை, உழைப்பு, சின்சியாரிட்டி இருந்தால் நிச்சயமாக அதுக்கான பலன் கிடைக்கும். தவறு இருந்தால் கூட அதுலேருந்து சரி திருத்திக்கணும், அவ்வளோதான். நிச்சயமாக நீங்கள் வந்து உழைச்சிருக்கீங்க, நல்ல எண்ணத்தோடு படம் எடுத்திருக்கீங்க, டேலண்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இங்கே எல்லாருமே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இதே ஒரு பெரிய சப்போர்ட். நிச்சயமாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும் நம்புகிறேன். இயக்குனர், அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகன், அறிமுகமாகும் கதாநாயகனுக்கும் கதாநாயகிகளுக்கும், அதே மாதிரி இசையமைப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயாரிப்பாளருக்கும் இதே மாதிரி நிறையா படங்கள் எடுங்க, என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த திரைப்படத்தை தயாரித்து ஆடியோ வெளியீட்டுக்காக இந்தியாவிற்கு, அதுவும் தமிழ்நாட்டிற்கு வந்து இறங்கியிருக்கும் மலேசிய மைந்தர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அவர்களை வரவேற்க இங்கு வந்து அமர்ந்து அனைத்து நிகழ்வுகளையும் படப்பதிவு மற்றும் எழுத்துப்பதிவு செய்து கொண்டிருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் தமிழ் மண்ணின் மைந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், படம் தயாரிக்கிறது இப்போ ரொம்ப சாதாரண விஷயம்தான். அதை வெளியிடுறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படித்தான் இன்னைக்கு இருக்குது சினிமா. என்னுடைய திருமதி தமிழ் ஒரு 300 திரையரங்குகளுக்கு மேல் வெளியிட்டு மிக பெருமைப்பாக 100 நாள் வரை அதை ரன் செய்து காட்டிய ஜி பிலிம்ஸ் செல்வம், பிரபாகர் இவங்க இந்த படத்தில் ரிலீஸ்க்காக பேக்ரவுண்டில் இருக்கிறாங்க. அதனால இந்த படம் மிக பிரமாதமாக மலேசியா மட்டுமல்ல தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் ஆகுங்கிறத நான் உறுதியுடன் தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி உழைப்பு, ஜிகே அப்படிங்கிற பேரில் சிகே குமரேசன் புதுசாக காலெல்லாம் நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசினார், நல்லாவும் பேசினார். அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலமும் வரவேற்பும் தமிழ்நாட்டிலையும் மலேசியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கும். மேடையில் வந்து வீட்டிற்கும் முத்துராமன் சார், விமல் சார், சமுத்திரகாணி அண்ணன் மற்றும் ஸ்ரீகாந்த் சார் எல்லோருக்கும் தனித்தனியாக ஏகாம்பரம் சார் வணக்கம் சொல்லி இது பண்ண முடியல. அதனால தான் எல்லா மைந்தர்களுக்கும் வணக்கம்னு சொல்லிட்டேன். படத்தில் புன்னகைப்பூ கீதா நடிச்சிருக்காங்க. அவங்க தான் எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட், மற்றவங்க எல்லாருமே மலேசியன் ஆர்டிஸ்ட் தான். அதனால் எல்லா நட்சத்திரங்களுக்கும் எல்லா தொழில்நுட்ப கலைஞருக்கும் மிகச்சிறந்த எதிர்காலமும் விருதுகளும் இந்த படத்தின் மூலம் அமையும்னு வாழ்த்துறேன். வணக்கம். மற்றபடி உடனே பேச வர அடுத்தவருக்கு வழிவிட்டு உடனே ஒதுங்குறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆஸ்ட்ரோஸா நான் பெரிய நிறுவனம், இவங்களோட நிறுவனத்தில் எல்லாமே நம்பர் 1 பண்ணிகிட்ருக்காங்க. அதேமாரி இந்த மைந்தன் திரைப்படமும்
மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன். ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. இந்த படமும் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன். இதில் நடித்த நடிகர்கள், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், இயக்குனர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இறைவனுக்கு நன்றி. கடல் கடந்து வாழும் என் தமிழ் சொந்தங்களுக்கு நன்றி. இது ரொம்ப முக்கியமான மேடை. எனக்கு சொல்லணும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம். திசை மாதிரி போயிட்டு இருந்த என்ன திசை திருப்பி எனக்கு ஒரு அழகான ஒரு முதல் படிக்கட்டை ஏற்படுத்தி கொடுத்த திரு ராஜாமணி சார் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா 2 படம் பண்ணி படம் சரியாக போகல அப்படின்ற ஒரு பட்சத்தில் எல்லாமே குழப்பம். எங்கே போனாலும் காது கொடுத்து கேட்காத ஒரு நிலை. அப்போது என்னுடைய நண்பன் பாணி மூலமாக சாருடைய அறிமுகம் கிடைத்தது. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. இல்லையா, அவங்க முதல் படம் நல்லா இருந்தது. ஆமாம், விருது மட்டும் வாங்கிச்சு, 4 விருது வாங்கிச்சு. அதுக்கப்புறம் நல்லா கிரிட்டிக் எழுதுனாங்க, படம் ஓடல. 2வது படம் சரியாக போகல அப்படின்றதுனால எல்லாமே அடுத்து யார்கிட்ட போய் பேசுகிறது, என்ன பண்ணுறதுன்னே தெரில சார். அதனால் உங்கள் சைடு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் மலேசியாவில் ஏதாவது ஒரு தமிழ் படம் பண்ணலாமா சார்னு கேட்டேன். அங்கே இருக்க எல்லாத்தையும் நான் இங்கே அனுப்பிச்சிட்ருக்கேன், போய் படம் பண்ணுங்க தமிழ் படம்னு. நீங்கள் அங்கேருந்து இங்கே வரேன்றீங்க, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு நல்ல மனிதரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி அவர் மூலமாக எனக்கு அறிமுகம் கிடைச்சவர் தான் மைக்கேல் ராயப்பன், என் நாடோடிகள் திரைப்பட தயாரிப்பாளர். ரொம்ப வியப்பாக இருந்தது. கதையும் கேட்கல, எதுவுமே கேட்கல, நீங்கள் படம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்மேல் நம்பிக்கை வைத்து நாடோடிகளை எடுத்தோம். அப்போ கூட சார் என்ன போயிட்டுருக்கா, ஜெயிச்சிருங்க அப்படின்றது மட்டும்தான் அவரோட வாயிலிருந்து வரும். ஆனால் இன்னைக்கு அதே மாதிரி தான் குமரேசனை அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வந்திருக்காரு. அதனால் குமரேசனை நான் ஒரு ப்ரோக்ராமில் அங்கே பார்த்துட்டு அவர் நடித்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு, தம்பி நான் என்னுடைய படத்தில் ஒன்று அறிமுகப்படுத்துகிறேன் தம்பி அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஸ்டில்லெல்லாம் எடுத்துக்கிட்டோம். இனிமேல் அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா நான் அவர் வெறும் நடிகராக மட்டும்தான் பார்த்தேன். இங்கே பார்த்தா மிரட்டி வச்சுருக்காரு, அழகாக இயக்கியிருக்காரு, நல்ல மேக்கிங், நல்ல இசை, படமே நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஏதாவது குறைஞ்சிருக்கோம்லாம் நினைக்காது, இங்கே இருக்கிற படத்தை விட நல்லாவே எடுத்திருக்காரு, கவலைப்படாது. என்னென்னா கலை தான் நம்ம எல்லாத்தையுமே இணைக்கும், அதுதான் உண்மை. மலேசியா மட்டும் இல்லை, உலகம் பூராம் சிதறி கிடக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனையும் உன் திரைப்படம் போய் சந்திக்கும். குமரேசன் வெல்வான். இறைவனுக்கு நன்றி, வணக்கம். இணைந்து வழங்குகிற மைந்தன் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அனைவருக்கும் இப்போ சொல்ல முடியாது. ஆகவே மலேசிய நாட்டிலிருந்து வந்திருக்கிறவர்களுக்கும் தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறவருக்கும் இரு நாட்டவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த ஒற்றுமையை நம்முடைய சிவத்திரக்கணி அவர்கள் சொன்னார்கள், கலை ஒன்றுபடுத்தும் என்று. ஆகவே அப்படி கலை ஒன்றுபடுத்தி இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ராஜாமணி சார் அவர்கள் ஆஸ்ட்ரோவில் இன்னைக்கு உயர்ந்த பதவியில் இருக்காங்க. அவர் முத இந்தியாவிலிருந்து போகும்போது ஒரு தனி மனிதனாக போய் இன்றைக்கு மலேசியா, சீனா, தமிழர்கள் என்று 3 நாட்டு மக்களுக்கும் கலை நிகழ்ச்சி தருகிற தொலைக்காட்சி, ரேடியோ அண்டு கலை நிகழ்ச்சிகளுக்கு முழுதும் பொறுப்பாக இருப்போர் ராஜாமணி அவர்கள் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் நடத்துகிற சில விழாக்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். அவருடைய சுழியோவை போய் பார்த்து பேட்டி கொடுத்திருக்கிறேன். ஆகவே அவருக்கு என்ன பலம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஆகவே அந்த பலத்தினுடைய அடிப்படையிலே தான் இந்த படத்தை தமிழகத்திலே கொண்டு வந்து அவர் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே ராஜாவினுடைய உழைப்பு, திறமை, அவருடைய பணி, அதனுடைய வெற்றி தான் ராஜாமனுடைய வெற்றி. ஆகவே அவருக்கு ஒரு தடவை கைதட்டி 2 நாட்டு மக்களும் சேர்ந்து கைதட்டி வைப்பார்கள். ஆகவே இந்த கைதட்டும் வாழ்த்துக்களும் இன்னும் பல காரியங்களை செய்வதற்கு அவருக்கு ஊக்கமாக அமையட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன்.
ரொம்ப தைரியமாக சொன்னார். 4 கோடி ரூபா பணம் போட்டு படம் எடுத்து 30 கோடி சம்பாதிச்சோம் அப்படின்னு இங்கே எங்கள் தயாரிப்பாளர்கள் சொல்ல முடியல. இங்கே அருள்பதி சார் இங்கே வந்திருக்கிறாங்க, சேகர் சார் இங்கே வந்திருக்கிறாங்க. எப்படி சம்பாதிக்க போகிறோம்னு வழி தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே அந்த நேரத்தில் ராஜாமணி சார் அவர்கள் நாங்கள் இப்படி சம்பாதித்திருக்கிறோம் என்று சொல்லுகிற அந்த அனுபவம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். எங்களுக்கு நீங்கள் உதவியாக இருந்து லாபம் தருகிற மாதிரி இந்த துறையிலே நீங்கள் எங்கள் தமிழர்களுக்கு, தமிழ் படங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை இங்கே இருக்கிற மக்கள் அத்தனை பேருடைய சார்பிலையும் உங்களிடத்தில் நாங்கள் வைக்கிறோம். நீங்கள் மைந்தன் படத்தை தமிழகத்தில் சிறந்த முறையில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொன்னீர்கள். உங்கள் படத்தை நாங்கள் வெற்றி பெற செய்கிறோம், எங்கள் திரைத்துறையிலே நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று இரண்டையும் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நல்லா கைதட்டலாம். அவர்கள் உற்சாகம் வர வேண்டாமா? இன்னும் ஏதாவது செய்யணும், இன்னும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இந்த கைதட்டல் தான் சார் அவங்களை எல்லாம் ஊக்குவிக்கும். ஆகவே அப்படி செய்ய வேண்டும் என்று நான் பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போல மைந்தன் படத்தை, மலேசியாவில் தயாரிக்கப்பட்ட மைந்தன் படத்தை தமிழகத்து மைந்தர்கள் அத்தனை பேரும் வரவேற்பார்கள் என்ற உறுதியை உங்களிடத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் அத்தனையும் இருக்குது. அத்தனை இளைஞர்களுடைய செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக நான் அந்த காலத்தில் இயக்கிய முரட்டுக்காலை, சகலகலா வல்லவன் அந்த வரிசையில் சூப்பர் ஸ்டாராகவும் உலக நாயகனாகவும் இந்த நாயகர்களெல்லாம் வர வேண்டும் என்று நான் விடமாற நான் நடத்துகிறேன். குமரேசன் பேசுகிற போது சொன்னார், என் படங்களை பார்த்து தான் எனக்கு சினிமா ஆர்வம் வந்தது என்று சொன்னார். அதுக்காக அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் என்னுடைய பர்சனல் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே அந்த உணர்வு அவருக்கு இருக்கிறது என்று சொல்லுகிற போது நிச்சயமாக அவர் கமலஹாசனாக, ரஜினிகாந்தாக, நம்ம இப்போ வந்திருக்கிற ஹீரோக்கள் போல சூர்யாவாக, விஜயாக, சமுத்திரக்கனியாக, சசிகுமாராக அவர் வர வேண்டும் என்று நீங்கள் கைதட்டி ஒரு தடவை அவரை மனமாற பாராட்டுங்கள், வாழ்த்துங்கள். ஆகவே அவர் நடிப்பு, இயக்கம் அத்தனையிலையும் பங்கு பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அதே போல் இங்கே இந்த படத்தினுடைய கதாநாயகியாக கீதா அவர்கள் இங்கே வந்தாங்க. அவங்களுக்கு புன்னகை பூ கீதா என்று சொன்னார்கள். அவங்க எங்கள் கதாநாயகிகள்லாம் இன்னும் தமிழில் பேசலை, இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. கீதா நல்ல தமிழில் பேசுறதுக்காக முதல்ல உங்களுக்கு பாராட்டுக்கள். அடுத்து வந்த கதாநாயகி சைலா நாயர் அவர்கள், சைலா நாயர் அவர்கள் எங்களுக்கு ரொம்ப நல்லா எழுச்சுங்க, அவங்களுக்கு கைதட்டுங்க. அவங்க இந்த படத்தினுடைய நாயகி என்பதற்காக மட்டுமல்ல, அவர் நம்முடைய தாத்தோ சாமுவேல், இந்திராணி சாமுவேலுடைய மருமகள் என்பதற்காக நான் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியையும் பாராட்டையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அநேகமாக தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் மலேசியாவில் ஒரு பாலமாக இருந்து சிறந்த முறையில் பணியாற்றிய ஒரு அமைச்சர் நம்முடைய தாத்தோ சாமுவேல் அவர்கள். அவருடைய மருமகள் என்பதற்காக தமிழகமும் இந்தியாவும் உங்களுக்கு சிறப்பான நன்றியை உங்கள் மூலமாக அவருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல கைதட்டி, இந்த கைதட்டி சாமுவேல் சார், இந்த அம்மாவுக்கு இல்லை. மொத்தம் இங்கே பேசிய நம்ம ஸ்ரீகாந்த் சாரு, விமல், சமுத்திரகனி, நடராஜன், ஏகாம்பரம், ராஜ்குமார் அவ்வளவு பேர் என்னை தூக்கி வச்சு பிதாமகன் உயரத்தில் தூக்கி வச்சுட்டாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் எல்லாரோடையும் அனுசரித்து போகிறதுனால தான் அந்த தலைமுறையிலும் இருக்கேன், இந்த தலைமுறையும் இருக்கேன், அடுத்த தலைமுறையும் நான் இருக்கேன். இங்கே உட்காந்து கைதட்டிட்டு இருக்கிறான் இந்த விமலை பற்றி நான் ஒரு செய்தி சொல்லணும். சொல்லிடுறேன், இல்லை தெரிஞ்ச விஷயம் தானே. இவன் காதலிச்சான் பிரியதர்சினின்னு ஒரு பொண்ணை. 2 வீட்டுக்கும் தெரியாமல் போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிட்டான். ஆகவே யாருக்குமே தெரியாது. நான் ஒரு கல்லூரி, சவிதா கல்லூரியில் என்னுடைய பேத்தி மெடிக்கல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே போய் நான் ஒரு விழாவில் கலந்துக்கிறேன். அப்போ சொன்னாங்க, அந்த விமல் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொன்னாங்க. ஏன் அதை இவ்வளவு ரகசியமாக சொன்னேன்னு யாருக்குமே தெரியாது. ரிஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2 பேரையும் பிடிச்சி கொண்டா அப்படின்னு சொல்லி பிரியதர்சியும் விமாலையும் அந்த மேடையில் கூப்பிட்டு அத்தனை மாணவர்களுக்கு மத்தியில் இப்போ உங்க முன்னால விமலும் பிரியதர்சியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நம்ம மணமக்களை வாழ்த்துறோம், வாழ்க வாழ்க என்று சொல்லி அந்த திருமணத்தை நான் தான் மக்களுக்கு அறிமுகப்படுத்தேன். ஆகவே இந்த பிள்ளைகள்லாம் எங்கிட்ட பிரியமா இருக்கு. இப்படியான திட்டத்தனமாக கல்யாணம் பண்ணிட்டா நாங்கள் வாங்க கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஆகவே அப்படி இருப்பதற்கு காரணம் அனுசரித்து போகிற அந்த பண்பு. அந்த பண்போடு இருந்தால் எல்லாரும் உங்களை அனுசரித்து போவாங்க அப்படிங்கிற அந்த உண்மையை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ஆகவே மைந்தன் படத்தின் மூலமாக
இங்கே நம்முடைய ராஜாமணி அவர்களை பாராட்டி கொண்டிருக்கிறோம். ராஜாமணி அவர்களிடத்தில் நான் ஒரு விஷயத்தை சொன்னேன். இந்த ஆஸ்ட்ரோ மலேசியாவில் இருக்கிற பெரிய விஷயங்கள் இதுக்கெல்லாம் அதிபராக இருக்கிற பேரை சொல்லிடுறேன். எங்களுடைய கொள்கை அதிபர்களுடைய பெயரை சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல முடியும், பேரை தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த முதலாளி நம் தமிழ்நாட்டின் மண்ணின் மைந்தர் என்பதை மட்டும் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள நல்லா கேட்டுங்க. நம்ம தமிழ்நாட்டு மண்ணின் மைந்தர் தான் ஆஸ்ட்ரோவுக்கு முதலாளி, அந்த ட்வின்ஸ் பில்டிங்க்கு முதலாளி. ஆகவே அப்படி தமிழர் மலேசியாவிலே பெருமைப்பட்டிருக்கிறார். அவருக்கு பெயர் சொல்லாமலே அவருக்கு உங்களுடைய கைதட்டல் மூலமாக நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஆகவே நான் இப்போ சாப்பாடு நேரத்தில் அதிகமாக பேசிட்டு போனால் கைதட்டி உட்கார வச்சுருவீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் செய்வேன், அதையும் இங்கேயும் செய்ய ஆசைப்படுறேன். இங்கே நிறைய பத்திரிகையாளர், 2 நாட்டுடைய பத்திரிகையாளர்கள் வந்திருக்கிறார்கள், 2 ஊடகங்களைச் சேர்ந்தவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். இங்கே நான் நிறைய பெண்கள் புகைப்படம் எடுப்பதை பார்த்தேன். நயமாக அவர்கள்லாம் மலேசியாவில் இருந்து தான் வந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஆகவே அப்படிப்பட்ட அந்த பத்திரிகையாளர்களுக்கும் மீடியாக்களுக்கும் சிறப்பாக புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிற அந்த பெண்களுக்கும் ஒரு தடவை கைதட்டி பாராட்டி சொல்லுங்க. அவங்க தான் இந்த மைந்தன் படத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஆகவே அவர்கள் செத்தால் அந்த படங்களை வெற்றி படமாக ஆக்க முடியும். ஆகவே அவங்கள இருகரம் கூப்பி வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிற அந்த படத்துக்கு நல்ல ஆதரவு கொடுத்து தமிழகத்திலே சிறப்பான பெயரை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அவர்களை நான் வேண்டிக் கொள்ள ஆசைப்பட்டிருக்கிறேன். இந்த படத்தினுடைய எழுத்து, இயக்கம், தயாரிப்பு, நடிப்பு சி குமரேசன் அவர்கள், இசை மான்சீர் சிங், ஒளிப்பதிவு தேவநேசன். ஒளிப்பதிவு நல்லா இருந்தது. அவர் இங்கே தேவநேசன் வந்திருக்காரா? எடிட்டர் MS பிரேம்குமார், ஆர்ட் டைரக்டர் ரஜினிகாந்த், ஸ்டண்ட் அண்ட் ஆக்ஷன் குஜேந்தர் நாயர், துணை தயாரிப்பு அபுபேக்கர் சித்திக், ஒப்பனை உடை வனிதா கிருஷ்ணமூர்த்தி, ஸ்டில்ஸ் செல்வம், PRO A ஜான், லைன் ப்ரொடியூசர் P சாரதா, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் காயத்ரி, நாட்டோ சாஹிப், புவனேஸ்வரி. இது தவிர CK ராதா, அடிட்பேர் ஜீனா, தேவதாஸ். அதற்காக ஒரே ஒரு குரலை சொல்கிறேன், இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போகாதீங்க. எண்ணியது எண்ணியாங்கி எய்துவர், எண்ணியர் திண்ணியராக என்று குரலை சொல்லி நாம் நினைக்கிற நினைப்பிலே, நாம் நினைக்கிற லட்சியத்திலே உறுதியாக இருந்தால் வெற்றி நிச்சயம், இது சத்தியம் என்று கூறி மீண்டும் அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளர்க. வணக்கம். போட்டோகிராஃபர்ஸ் அனைவரையும் அமர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் தான். போட்டோகிராஃபர்ஸ் அனைவரையும் அமர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, ஆல் ரைட். கெஸ்ட் தயவு செய்து இப்போது அவங்களுடைய மொபைல் போன்ஸ் பயன்படுத்த வேண்டாம்.